வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு பரஞ்சி பார்வையாக அரசியலும் அரசியல் தேர்தல் களங்களில் தரப்படும் வாக்குறுதிகளும் பற்றி பார்க்க இருக்கின்றது. காரணம், கனடாவில் இப்பொழுது பரபரப்பாக சில வாக்குறுதிகள் தரப்பட்டு கொண்டிருப்பதாக அறிய வந்தது. அது பற்றி நாங்கள் எந்த வகையில் ஆதரவை கொடுத்து எங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை இந்த மண்ணிலே கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் தருகின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகளால் மனித அழிவுகள் வரக்கூடாது என்று எண்ணுவதால் நாங்கள் எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பரஞ்சி இந்த பதிவினை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் எங்களுக்கு தெரியும். இலங்கையிலே நடந்த தேர்தல் வாக்குறுதிகள் அடிப்படையாக அவர்கள் செய்ததெல்லாம் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கு எதிரான இன துவேஷத்தையும் சிங்கள இன வெறியையும் வளர்த்து விட்டார்கள். அவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தமிழ் அரசியல்வாதிகளும் சிங்களவர்களுக்கு எதிரான இன துவேஷத்தையும் தமிழ் வெறியையும் வளர்த்து விட்டார்கள். அதன் பலாபலன்கள் என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். உரிமைகள் பெற வேண்டும் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் அதை பெரும் வழிதான் முக்கியமானது. மகாத்மா காந்தி அவர்கள் ஏன் மகாத்மா என்று அழைக்கப்படுகின்றார்கள் எனில், பல கோடி மக்கள் இருக்கின்ற அந்த இந்திய மண்ணில் அவர் மக்களின் உயிர்களை மதித்து சாத்வீக முறையிலே போராடினார், வெற்றி பெற்றார். இந்த மண்ணில் மனிதர்கள் வாழும் காலம் வரையிலே அவர் என்றுமே மகாத்மா காந்தியாகவே இருக்க போகின்றார். இலங்கையில் போராட்டம் ஆரம்பித்த பொழுது ஆயுத போராட்டமாக அது வெடித்த பின்பும் அன்னை பூபதி அம்மா மற்றும் திலீபன் போன்றவர்கள் கூட சாத்வீக முறை பற்றி எடுத்துச் சொல்லியும் அதை தமிழ் மக்கள் செவிசாய்க்க மறந்தோம். அதன் பலனை நாங்கள் இன்று அனுபவிக்கின்றோம். அந்த வகையில் அண்மையில் டொரண்டோவில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. அவர் யாரெனில் பியர் பொரியே என்று கன்சர்வேட்டிவ் கட்சி, பழமைவாத கட்சியின் இன்றைய தலைவர். இன்று கனடாவிலே நாடு இருக்கின்ற பொருளாதார சீரழிவு நிலையிலே அவருக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது அடுத்த பிரதமராக வருவதற்கு. காரணம் என்னவெனில், இதுவரை காலம் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களது மோசமான ஆட்சி முறை என்று சொல்லலாம். அப்படி இருந்தும் அந்த மோசமான ஆட்சி காரணமாக அடுத்த தேர்தலிலே பழமைவாத கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி வருவதற்கு சாத்தியக்கூறு இருந்தும் தமிழர்களை சந்திக்க வந்த இடத்தில் அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதியை தந்திருக்கின்றார். அது என்னவெனில், அவர் பிரதமராக வந்த பின்பு இலங்கையில் தமிழ் மக்களின் அழிவுக்கு காரணமாக இருந்த மஹிந்த கூட்டத்தினரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதாக அவர் சொல்லி இருக்கின்றார். இது பற்றி பல அரசியல்வாதிகள் சொல்லிவிட்டார்கள். இன்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவெனில், 2009ஆம் ஆண்டு இதே காலகட்டத்தில் எத்தனை ஆயிரம் தமிழ் மக்கள் அந்த அழிவுகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லி டொரண்டோவிலே போராடிய பொழுது கூட எந்த அரசியல்வாதிகளின் ஆதரவும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இன்று இப்படியான வாக்குறுதிகளை தருகின்றார்கள். முக்கியமாக இன்று அதே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நெட்டன்யாகுவும் இஸ்ரேல் நாடும் பாலஸ்தீனர்களை இன அழிப்பு செய்கின்றது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நிறுவப்பட்டு அதன் முடிவும் வெளியாகியும் எந்த ஒரு நாட்டினாலும் இஸ்ரேலையோ நெட்டன்யாகுவையோ தண்டிக்க முடியாமல் இருக்கின்றது. இதை நாங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காழ்ப்புணர்வுகளையும் வெறுப்புகளையும் நாங்கள் வளர்த்து கொண்டிருப்பதால் இலங்கையிலே தமிழர்களின் வாழ்க்கை சீராகி விடாது என்பதையும் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்படியாக வாக்குறுதிகள் கொடுப்பவர்கள் கண்மூடித்தனமான வாக்குறுதிகளை கொடுப்பதன் மூலம் கூட மனித அழிவுகள் வந்துவிடக் கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு. அதே வகையிலே இன்று இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு அரசியல் இழுபறி இருப்பதற்கே காரணம், இங்கு வான்கூவரில் காலிஸ்தான் ஆதரவு நிஜர் என்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டார்.
அந்த கொலையை செய்ததுக்கு பின்னணியாக இருந்தது இந்தியா என்று சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு அறிவித்தலை விட்டார். அவர் அறிவித்ததன் காரணம் இந்தியா செய்த தவறை தண்டிக்க வேண்டும் என்பதை விடவும் பஞ்சாபியர்களின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது சாத்தியமான விடயம். ஏனெனில் இந்த அரசியல்வாதிகள் தங்களது ஏகபோக வாழ்க்கையை இந்த துறையிலே வைத்துக் கொள்வதற்காக இப்படியான முறையிலே கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதால் மற்ற நாடுகளில் எத்தனையோ விதமான அழிவுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த கொலை காரணமாக 3 பேர் கைதாகி இருந்தாலும் அதை உண்மையில் செய்தது யார் என்று இன்னும் முடிவு வெளிவரவில்லை. அப்படியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்த பின்பு இதை அறிவித்திருந்தால் நீதியான முறை என்று சொல்லலாம். எதுவுமே வர முதல் இவர் என்ன காரணத்திற்காக அவசரப்பட்டு அந்த அறிவிப்பை கொடுத்தார் என்றால் அந்த வாக்கு வங்கிகளை தன் வசப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். அதையும் விட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, பிராம்டன் மாநகரில் தலைவர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு அறிவித்தல் ஒன்று செய்திருக்கின்றார். அது என்னவெனில், இலங்கையில் அளிக்கப்பட்ட தமிழர்களின் நினைவாக ஒரு நினைவு சின்னம் நிறுவ இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். அந்த மக்கள் அழிக்கப்பட்டு எஞ்சியிருக்கும் மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஆதாரமாக ஒன்றுமே இல்லை. பிராம்டனில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான தமிழர்களின் வாக்கு வங்கியை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் இதை இவர்கள் செய்கின்றார்கள். இப்படியான நடத்தைகள் கூட எந்த ஒரு வகையிலுமே இங்கு வாழுகின்ற மக்களை பாதித்து விடக்கூடாது, இப்படியான அரசியல் சித்தாந்தங்களும் போக்குகளும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பாருங்கள், பலஸ்தீனத்தில் இத்தனை அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை குழந்தைகள், தாய்மார்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆழமாக சிந்தித்தவுமாக இருந்தால் என்ன காரணத்திற்காக குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட இஸ்ரேலுக்கு எதிராக, நெட்டன்யாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துமே அதை எவராலுமே இன்று தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கும் பொழுது எனது உள்ளத்தில் படுவது என்னவெனில், இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இந்த வாழ்க்கையை நல்ல வகையிலே வாழ்பவர்களுக்கு முடிவிலே எது கிடைக்குமோ, அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பதிலாக அங்கு நரகத்திலே அழிய வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லோருக்குமே சின்ன வயதிலே இருந்தே கற்பிக்கப்படுகின்றோம். ஏனெனில் நாங்கள் இந்த மண்ணிலே உண்மையாக, நேர்மையாக, அழிவுகளுக்கு காரணமாக இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த சொர்க்கம் நரகமும் இதே மண்ணில் தான் என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். அந்த நரகம் என்பது முற்பிறப்பில் யார் யார் இப்படியான அழிவுகளுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் உலகின் எந்த பாகத்தில் அந்த அழிவுகளை செய்தாலும் இப்படியான அழிவுகள் நடக்கின்ற இடங்களிலே மீண்டும் பிறக்கப்பட்டு இப்படியான அழிவுகள் மூலம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்கின்றது. ஏனெனில் தொடர்ந்து வர இருக்கும் பிறப்புகளில் கூட அவர்கள் இப்படியான எண்ணங்களை விட்டு அமைதியாகவும் சமாதானமாகவும் மற்ற மனித இனங்களையும் உயிர்களையும் மதித்து வாழ வேண்டும் என்பதற்கான பாடமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புவதால் இப்படியான போர் அழிவுகள் தொடர்ந்தும் நாங்கள் வாழும் காலம் வரை இந்த மண்ணிலே இருக்கும் என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். ஆகவே தயவு செய்து நீங்கள் சிந்தித்து விட்டு போகலாம். அதே வேளையில் இந்த அரசியலை சாதகமாக்கி உங்களுக்கு வருமானத்துக்கான ஒரு வழியை கூட தேடி விட்டு போகலாம். ஆனால் இதன் பிரதிபலனாக அடுத்த பிறவிகளில் உங்கள் குடும்பங்கள், உங்கள் உறவுகள் எல்லோரும் இப்படியான பாதிப்புகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் தயவு செய்து இன்றைய யோசியுங்கள். எதை செய்யும் பொழுதும் யோசித்து செய்யுங்கள். உங்களுக்குள் தேடல் இருக்க வேண்டும், ஏன் என்ற கேள்வி இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் நாங்கள் மற்றவர்களது எண்ணங்களுக்கு, கருத்துகளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பரஞ்சி தொடர்ச்சியாக ஏன் ஏன் என்று உங்களுக்கு கேள்வி இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும் என்று சொல்வதன் காரணமே அதுதான். பரஞ்சி கூட ஒரு காலத்திலே மற்றவர்கள் சொன்னதை கேட்டு நம்பிக்கொண்டிருந்தவன். அதன் காரணமாக எனக்குள் தேடல் வந்தது. இன்று நான் மன அமைதியாக, மகிழ்ச்சியாக எனது வாழ்க்கையை கொண்டு செல்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் எனது உள்ளத்திலே அமைதி இருக்கின்றது. அதுபோல் உங்கள் உள்ளங்களிலும் அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்மூடித்தனமான காரியங்களால் நாங்கள் எங்களையும் அழைத்து, எங்கள் உறவுகளையும் அழைத்து, அதன் விளைவுகளால்
இன்னும் ஒரு பிறவிகள் இருந்தாலும் அந்த பிறவிகளிலும் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணுபவன் நான். அந்த வழியே நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை கூறி, இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.